ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக என்ன வறுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு சீமந்த ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து புளியோதரை வேணும். முதல்ல புளிக்காய்ச்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்காய்ச்சலுக்கு வந்து அந்த பொடிக்கு உண்டானதை வறுத்துட்டுருக்கேன். மிளகா, தனியா, பெருங்காயம் இதை வறுத்து தனியாக வச்சுட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் இதெல்லாம் சீரகம் போட்டு வறுத்துட்டுருக்கேன். இதை வறுத்து எடுத்துகிட்டு இதில் இப்போ வந்து நம்ம புளி காய்ச்சல் பண்ணணும். இதை பாருங்க, புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 கிலோ புளியோதரை, எல்லா சாதமும் 2 கிலோ அப்படின்னா நம்ம எப்படியும் ஒரு 3 கிலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். நைட்டு 9 இருக்கும். சனிக்கிழமை வீக்கெண்டு. நீங்கள் எல்லாம் எப்படி ஜாலியாக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறீங்களா? நான் நாளைக்கு உண்டான வேலையை இப்பயே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ புளிக்காய்ச்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா போட்ட எண்ணெய் விட்டு கடுகு பொரிய விட்டு மிளகா போட்டாச்சு. வாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை. ஆக்சுவலாக இது வந்து தாளிப்பு பண்ணிகிட்ருக்கேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவுக்கு நம்ம வந்து சாதம் வடிக்க போகிறோம். அதுக்கு வந்து புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல், புளிக்குழம்பு சொல்வீங்க இல்லையா, இதுக்கு பேர் புளிக்காய்ச்சல் நாங்கள் சொல்லுவோம். தாளிச்சுட்டுருக்கேன். எப்படி இருக்கே, சூப்பராக இருக்குல்ல பாருங்க பார்க்கும்போது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். எண்ணெயிலே மஞ்சப்பொடி போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், பார்க்கவே அருமையாக இருக்கும். குண்டு மிளகா போட்டிருக்கேன், நீட்டு மிளகா போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தலையில் செவந்துருட்டு. இது பாருங்கோ, புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை தலையில் இப்படி கட்டணும். புளியை நல்லா கரைச்சி வடிக்க விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், கொதிக்கட்டும். நல்லா சுண்டி வரும். புளிக்காய்ச்சல் ரெடி. உப்பு போட்டுடலாம். அது இல்லாமல் சாதத்தில் வர நம்ம உப்பு போடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சலபுலன்னு கொதிக்கட்டும். எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இழுத்து போட்டு ஆடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பம்பு இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, எங்க அக்காவுக்கு ஃபோன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. சரிங்களா? அப்படியே தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கையில் பட்டுதுன்னா அப்படியே சுரின்னு வரும். அப்படியே அந்த நல்ல திக்காகிடுது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் போட்டு, பாதி பொடி இப்போ போடணும். அப்புறம் சாதம் கலக்கும்போது அந்த கலந்த பிறகு
கொஞ்சம் பொடியை மேலக்க தூவணும். சரியா? எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் பொடியை தூவி வச்சுருவோம். அப்போ தான் அது நல்ல ஊறி இருக்கும் பாதி பொடி. இது எனக்கு வந்து என் கை திட்டம்தான், அதனால் எனக்கு தெரியும். பட் நீங்களாம் வந்து மெஷர்மெண்ட் அளவு அதுவும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க புளியோதரை. எப்படி இருக்குது இப்போ? அப்படியே சாதம் போட்டுட்டு இந்த மோர் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் அதெல்லாம் போட்டுன்ட்டு இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் கையில் பட்டுருது, தெரியுதுங்களா? அப்படியே பளிச்சுன்னு கையில் விடும். பாருங்க, எங்கள் ஐஷுவை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாள். ஃப்ரெண்ட்ஸ், புளிக்காய்ச்சல் ரெடி. புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ நம்ம பொடியும் பாதி போட்டுட்டோம். ஸோ மீதி பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு சாதம் கலக்கும்போது இது கொஞ்சம் தூவிடணும். அவ்வளோதான். இது மேலே வந்து சாதம்லாம் கலந்துட்ட பிறகு அந்த பொடி தூவிட்ட பிறகு ஒரு குட்டி கடாயில் நல்லெண்ணெய் விட்டு திரும்ப கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலைலாம் ஆன் த ஸ்பாட் கொஞ்சம் அப்படியே தாளித்து மேலே கொட்டி கருவேப்பிலையை பச்சையாக போட்டு கொட்டி அனுப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்க. ஐயோ புளியோதரை நல்லா இருக்கே, அந்த மேடம் கிட்ட திரும்பியும் ஆர்டர் கொடுங்க, பத்து கிச்சனில் திரும்பி ஆர்டர் கொடுங்கன்னு நம்மளை கேட்பாங்க. ஸோ சூப்பர் புளிக்காய்ச்சல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இந்த புளிக்காய்ச்சலுடைய சவுண்டை கேளுங்க. எப்படி கொதிக்குது இல்லை? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.